தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி மேலநம்பிபுரத்தில் தாய் மகள் கொலை வழக்கில் குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மேலநம்பிபுரத்தில் தாய் மற்றும் இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முனீஸ்வரன் என்பவரை துப்பாக்கி சூடு நடத்தி போலீசார் பிடித்துள்ளனர். இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முனீஸ்வரன் என்பவரை துப்பாக்கி சூடு நடத்தி போலீசார் பிடித்துள்ளனர். குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மேலநம்பிபுரத்தில் தாய் மற்றும் மகள் கொலை வழக்கில் குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம். முத்துமோகன், இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிதா. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த தாய் மகளை கொடூரமாக கொலை செய்துவிட்டு கொள்ளையடித்து சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் இதில் முக்கிய குற்றவாளியான முனீஸ்வரன் என்பவரை தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து இன்று அதிகாலை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள மேலநம்பிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தாய் சீதாலட்சுமி, மகள் ராமஜெயந்தி ஆகியோர் வீட்டில் தனியாக இருக்கும்போது கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒரு கும்பல் உள்ளே நுழைந்து அவர்களை கொடூரமாக கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து நெல்லை சரக டிஐஜி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நின்று விசாரணை நடத்தியதுடன் குற்றவாளிகளை கைது செய்ய 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இதில் 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியை தேடும் பணி நடைபெற்று வந்தது. அயன், வடமலமரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் 300க்கும் மேற்பட்ட காவல்துறை காட்டுப்பகுதியில் தேடி வந்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று அதிகாலை கொளத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கீழேரால் பகுதியை வைத்து முனீஸ்வரனை கைது செய்ய முயன்றதும் அப்போது அவர் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவரது வலது காலில் காயமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் மற்றும் காவலர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிகிச்சைக்காக கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோனிதா, ஏற்கனவே கடந்த வாரம் கோவில்பட்டி பகுதியில் பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு நபரை காவல்துறையினர் சுட்டு பிடித்த நிலையில் இன்று 2வதாகவும் காவல்துறையினர் ஒரு நபரை ஒரு வழக்கில் சுட்டுப்பிடித்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முத்துமோகன், தகவல்களுக்கு நன்றி.